விஜய் மல்லையா அப்படின்ற ஒரு பேர் வந்து யாருக்குமே தெரியாம இருந்ததே கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசுல தான் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இல்ல, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சாலே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பெரிய ஏமாத்துக்காரரு. நம்ம ஊர விட்டு ஓடி போயிட்டாரு. பல கோடிய அடிச்சுட்டு அப்படின்ற மாரி பல செய்திகளும், பல்வேறு பேர்களும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இத தொடர்ந்து பார்க்கும்போது என்னன்னா, விஜய் மல்லையா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு பாட்காஸ்ட்ல உட்கார்ந்திருக்காரு. ஒரு 4 மணி நேரம் இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ச்சையான விஷயமா இருக்கு. என்னன்னா, என்ன வந்து எல்லாருமே வந்து ஊரை விட்டு ஓடணும்னு வேணா சொல்லுங்க. என்ன வந்து கடன்காரன்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாரி ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 6,203 கோடி தான் கட்ட வேண்டியிருந்தது. நான் வந்து 11.5% வந்து எக்ஸ்ட்ராவே கட்டியிருக்கேன். 14,000 கோடி கிட்ட நான் கட்டியிருக்கேன். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து என்கிட்ட இருக்கு. பேங்க் சைட்ல இருந்து நான் கட்டினதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கொடுக்கவே இல்ல. அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. இது தொடர்ந்து பார்க்கும்போது நான் பேங்க் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஒண்ணா உட்கார வச்சு பேசி ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி இந்த பிரச்சனையை சால்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து அவங்க நோட்டீஸும் கொடுத்துருக்கேன். அது ஒன்று கவர்மெண்ட் சைட்ல இருந்து நான் கேஸும் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்து என்னன்னா அவங்க தான் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இந்த மீட்டிங்க்கும் அமைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த கடனை வந்து நான் கடன் வந்து ஒரு நயா பைசா கூட வாங்கினது கிடையாது. ஸோ இந்த கடன் எப்படி ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ்ல வந்து போர்டு கமிட்டி, போர்டு மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், கம்பெனி வந்து முழு திவால் ஆக போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது, ஸோ அது மூலியமா நான் வந்து வெறும் கேரண்டியரா சைன் மட்டும் தான் போட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னொரு விஷயமா என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வேணாலும் என்னால பிசினஸ் பண்ண முடியும், நான் வேர்ல்டு வைடு பிசினஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்தியாவில் மட்டும் பிசினஸ் பண்ண முடியாது, ஏன்னா பொலிட்டிக்கல் ஹேர்டல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் கோர்த்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் மேல பெரிய குற்றச்சாட்டே வச்சிருக்காரு. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி மக்களிடையே பல பேர் வந்து பேசும் பொருளா அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் மேலும் விஜய் மல்லையா அவரை பத்தி நான் தொடர்ந்து புதிய அப்டேட்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.